ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேங்க. ஸோ தீபாவளி ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வெயில் வந்து நான் கொடுத்துட்டு வந்தேன். அதாவது ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை 10 பாக்ஸ் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே வெயில் உண்டு. நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ நிறைய பேர் அக்கா வெயில் கொடுங்கக்கா, ஏன்னா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, ஸோ நீங்கள் ஸ்டாப் ஏன் பண்ணீங்க, கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் தீபாவளி வரலுமே பார்த்திங்கன்னா வெயில் மட்டும் இல்லைங்க, வேலும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகான ஷோ பீஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலும் இருக்கும், அதே மாதிரி ஓமும் போட்டிருக்கும். நீங்கள் இதை வந்து காரில், ஸ்டடி ரூமில், பூஜை ரூமில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோ அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வேணும்னா நீங்கள் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சேரும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் சரி, 10 பாக்ஸ் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காம்ப்ளிமெண்ட் தீபாவளி வரலுமே ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா கிராப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு பப்பி வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் லாஸ்ட்டு விலாகில் தான் பப்பி வர விலாகில் வந்து அதுக்கு நல்ல நேம் சஜஸ்ட் பண்ணுங்க சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே நிறைய நேம் சஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண நேம்லேருந்து நாங்கள் ஒரு அழகான பேரை வச்சுருக்கோம். அண்ட் காலையில் விவான் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப் வீட் குக்கீஸ் கொடுத்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபுல்லாக பட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்ருவான். ஸோ பார்த்திங்கன்னா பப்பிக்கு வந்து மெயினாக வந்து இப்போது அந்த டிவி யூனிட் இருக்கு இல்லையா, அது கீழே தான் வந்து போய் தூங்கணும்னு அதுக்கு ஆசையாக இருக்குது போல இருக்குது. ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கோஸியாக இருக்குது போல இருக்குது. ஸோ அங்கேயே விளையாடும், பொம்மை கூட விளையாடிட்டு அங்கேயே போய் தூங்கிடுவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பேர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் அந்த பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் யார் மேலே டிஸ்பிளே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ பப்பிக்கு வந்து ஹாப்பின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ ஹாப்பின்றது பார்த்திங்கன்னா நம்ம அதை எப்போ கூப்பிட்டாலும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அதுவும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கும் நம்மள இல்லை. ஸோ அதனால் ஹாப்பின்னு பேர் வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் சுற்றி இருக்கிறவங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பேர் அப்படின்னாங்க. ஹாப்பிக்கு வந்து இந்த பேர்டு ஆன் பண்ணி விட்டுட்டா அதுக்கு பிடிக்கலையான்னு தெரியல, கத்திக்கிட்டே இருக்குது. எப்படி கற்றுத்தீங்களா பாருங்கள். ஹாப்பி ஹாப்பிங்க பாரு. ஹாப்பி இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு பர்த்டே. ஸோ நைட்டு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு மறுநாள் அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கேக் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில். ஸோ அது வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு சாக்லேட் கேக்கு தான். எல்லாருக்கும் முன்னாடி விவான் குட்டி அதை ஓப்பன் பண்ணி பிரித்து அவனுக்கே பர்த்டேன்ற மாதிரி கட் பண்ணணும்னு ஆசைப்படுவான். ஹாப்பி என்ன பண்ணுது பாரு, பக்கத்தில் உட்காந்து. வா ஹாப்பி. ஹாப்பி குட்டி என்ன பண்ணுது, பின்னாடியே போகிறான் பாரு, அண்ணா பின்னாடியே. ஹாப்பி தங்கம், இங்கே பாரு தங்கம். ஹாப்பி தங்கம், என்னம்மா என்ன இன்னைக்கு கேக் கட் பண்ணுறாங்களா? உனக்கு வேணுமா கேக் வேணுமா? ஹாப்பி இங்கே பாரு. ஹாப்பி கேக் வேணுமாடி உனக்கு? எங்கே வரணும் அண்ணா? பாப்பா தொடக்கூடாது, இரு, பாட்டி வருவாங்க. பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு பண்ணலாமே. கிளாப் பண்ணு. இங்கே பாரு, இங்கே பாரு, கேக் வேணுமா உனக்கு? இங்கே பாரு, அம்மாவை பாரு, கேக் வேணுமா? சரி இங்கே பாரு, பப்பி பேர் என்ன சொல்லு, பப்பி பேர் சொல்லு. விவான். விவான். ஸோ ஈவினிங் வந்து விளக்கேற்றியாச்சு, சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு அதை வீட்டில் வந்து பருப்பு பாயசம் பண்ணியிருந்தோம். அது சுவாமிக்கிட்ட வச்சு நம்ம விதம் வச்சு அதுக்கப்புறம் கேக் கட்டிங் வந்து ரெடி ஆகிட்டோம். எதுக்கு கப்பு தூக்கின்னு சுற்றுற? என்ன வேணும்? கேக்கா? நீ பிடி ரேவன், நீயும் பிடி. நீயும் பிடி ரேவன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to dear amma, happy birthday to you. Wow, happy என்ன பண்ணுது? ஹாப்பி பர்த்டே சொன்னோன்னே ஹாப்பி வந்துருச்சா?
நல்லா இருக்கா விவான்? எனக்கா அரே இருக்கு. விவான் பாட்டிக்கு ஊட்டி விடு. கொடு கொஞ்சம் சின்ன பீஸ். பாட்டி கொடு. சாப்பிட்றா போட்டுக்கோ. குடுறா ஹாப்பி குட்டிக்கு பாட்டி கொடுக்க சொல்றா. அம்மா இவனுக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா, கொஞ்சமா கொடுங்கம்மா. ஹாப்பி குட்டிக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிக்கும் அவனுக்கு. திருட்டு போயில கத்தி எடுக்க கூடாது. ஹாப்பி பர்த்டே பாட்டு போடுறேன். சாக்லேட் ஃப்ளேவர் வேற 10-15 வருஷம் பாப்போம். பத்தியா எடுத்துக்கிட்டான் பத்தியா. ஸோ கலகலன்னு பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நான் வந்து நாங்கள் எல்லாமே கொஞ்ச நேரம் அந்த கேக்கை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக அடிச்சு இதுக்கு மேலே டின்னர் சாப்பிடும்போது தெரியல. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு தூங்க போயிட்டோம். அண்ட் நாளைக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நான் பேக்கிங் கிளம்பி போயிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க பர்த்டே இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். விவான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஹஸ்பண்ட் ஒரு வேலையை வெளில போயிருந்தாங்க. ஸோ மாமியார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், சரி இவன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் பேக்கிங்க்கு. இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்துக்கு வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கார்த்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகன் படத்துக்கு வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு ஈவினிங் 6:30 கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் கடன் வந்து பேக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இன்னும் உங்ககிட்ட சொல்லலை, சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அண்ட் விமான குட்டியை வச்சுட்டு வேலை பார்க்குறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான். ஸோ ரொம்ப செட்டப் பண்ணுவான், பேக்கிங் பண்ண விட மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து லஞ்சை ஊட்டிட்டு அழகாக தூங்க வச்சுட்டேன். இப்போ உட்காந்து வந்து ஃபஸ்ட் நான் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்றைக்கி யார் யார் கொரியர் பண்ணணும், என்னென்ன குக்கீஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேக் பண்ண ஆரம்பிப்பேன். எல்லா குக்கீஸுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க செய்வேன். ஸோ வந்து ஆர்டர்ஸ் வருதுன்னா அந்த ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் குக்கீஸ் செய்வோம். ஸோ முன்னாடியே செஞ்சு ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம வந்து இப்போ கொரியர் போட்டுட்ருக்கோம். அண்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி கிளியராக நேம், ஃபோன் நம்பர்லாம் வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எத்தனை பேர் கொரியர் பண்ண போகிறோமோ அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த லேபிளில் எழுதி வச்சுட்டு அது பின்னாடி என்னென்ன குக்கீஸ் நம்ம வந்து அவங்க கொடுக்க போகிறோமோ அதையும் வந்து நம்ம கரெக்டாக எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சென்டிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்து மாவில் சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பீசஸ், அதாவது 20 பாக்ஸஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய கிட்ஸுக்காக தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு பொருள் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லோரும் வந்து இந்த பென்சில் பென்னு கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுக்காக நம்மளோட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சத்து மாவுன்றது வந்து நம்ம 28 அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்து செய்கிறதுனால அது நம்ம மாவு வந்து கஞ்சியாக குடித்தாலும் ரொம்ப நல்லது. பட் இப்போ நிறைய குழந்தைங்க குடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸில் தான் அவங்க வந்து இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற சத்து மாவு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைப்போம், நிறைய ஸ்டாக் இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம வந்து குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மல்டி மில்லட்டுங்க. ஸோ மொத்தம் வந்து 7 விதமான மில்லட் சேர்த்து நம்ம மல்டி மில்லட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து நம்ம மிஷினில் போட்டு மாவாக்கிட்டு இதில் தான் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சத்து மாவு சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சில் நம்மளுக்கு ஒரு 11 நம்ம பேக் ரெடி பண்ணலாம், 11 பாக்ஸஸ் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கீஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கலரே பாருங்கள், நம்ம நாட்டு சக்கரை போடுறதுனால அந்த கலர் நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது அழகாக பேக் பண்ணி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொரியர் போடக்கு தேவையான மற்ற குக்கீஸும் வீட் அப்புறம் ராயல் வீட் நம்ம மற்ற குக்கீஸும் பேக் பண்ணியாச்சு. ஸோ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் ஃபுல் பேட்ச் பேக் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 4 to 5 hours ஆகும். பட் எல்லாத்தையும் அழகாக வந்து நம்ம கூல் பண்ணி நான் வந்து பேக் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் கொரியர் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ வந்து மெயினாக காணிப்பாக்கம் விநாயகர் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்க டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி முருகர் வேல் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுவும் டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாச்சூஸ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க வந்து டிஸ்பேச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கீஸ்க்கு போயிடுவேன். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வேல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணுன்றதுக்காக நம்ம இங்கே குமரகுன்றம் கோயிலில் போய் கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு
பசங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு காஸ்க்காக. ஸோ வெயில் தானம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. ஸோ என்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பக்கத்துலேயே இல்லை ஷாப்ஸ் இருக்கும், இல்லை ஆன்லைனில் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு 11, 21, 31 சொல்லிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு போய் முருகர் கோயிலில் தானம் பண்ணி பாருங்கள். நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி அழகாக கொரியர் போட்டுடலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் இன்னும் கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாச்சு. ஸோ நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு காலகட்டம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி நம்மளால் சில வந்து விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பண்ண முடியும், அதில் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டு வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் தான். ஸோ நான் கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம மனசில் ஒரு விஷயம் நம்ம நினைப்போம் இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு. அது வந்து நம்ம கரெக்டாக அதை முயற்சி பண்ணி அதை செஞ்சோன்னா சூப்பரான சக்ஸஸை பார்க்கலாம். ஸோ விவான் குட்டிக்கு அந்த கார்டன் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அவள் வந்து அவ்வளோவா விளையாடல, வந்தால் சாப்பிட்டான் தூங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்சால் அவன் கையால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்ற வைக்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சுங்க, விளக்கேற்றிக்கலாம். ஸோ வீட்டில் வந்து அந்த சாம்பிராணியில் அந்த ஊதுவத்தி வச்சுருக்கேன். அந்த மூலிகை ஊதுவத்திங்க எங்கேயும் நான் வந்து வெளியில் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு ஊதுவத்தியே ஒரு மணி நேரம் எரியுமா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஊதுவத்தியும் அதே மாதிரி நம்மளோட துளசி மாடத்துக்கிட்ட ஒரு ஊதுவத்தியும் வச்சு அதே மாதிரி விநாயகர் வெளியில் வச்சுருக்கோம்ல, அங்கே ஒரு விநாயகருக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அங்கே எல்லோரும் வந்து படத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ நானும் எங்கள் மாமியார் அப்புறம் வந்து எங்கள் மாமியார் கூட கேர்டேக்கர் வச்சுருக்கேன் நான் வீட்டில். ஸோ நான் வீட்டில் இருக்க மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி நான் பேக்கிங் போய்டுவேன். ஸோ மாமியாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இப்போ வீட்டோடய இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட 2 பசங்க. ஸோ நாங்கள்லாம் கலந்து இப்போ படத்துக்கு போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெயினாக அங்கே ஹாப்பியாக ரொம்ப ஆனது யார் பார்த்திங்கன்னா விவான் தான். ரொம்ப ஜாலியாக அவருக்கு. ஸோ இப்போ வாங்க அந்த வந்து ஜேர்னியை பார்த்துடலாம். சாத்திக்கோங்க, இங்கே இருக்கு பாருங்கள், ஏதோ இருக்குது. ஏய் பாய் விவான், பாய் சொல்லு. ஸோ அவங்களாம் வந்து ஆட்டோவில் போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடி வண்டியில் போயிட்டோம். ஸோ ஓவராலாக படம் பார்த்துட்டோம். படம் நல்லா இருக்குது. அதாவது ரெகுலராக பார்க்குற படத்தை விட அடிதடி இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். நிறைய பேசிகிட்டே இருக்காங்க, 2 பேரோட கான்வர்சேஷன் தான் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கலாம், தாராளமாக அந்த படத்தை நீங்கள் நல்லா ரசித்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, படத்தை பார்த்துட்டு வெளில வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு மாமியார் வெளில கூப்பிட்டு போய். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நாளாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.